Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த செக்மெண்ட் நம்ம பார்க்க போறது ஒரு குக்கரி செக்மெண்ட் தான். ஒரு டிஃபரண்டான ஒரு ஐட்டம். கருப்பு உளுந்து முருங்கை இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பொடிக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 6-7 பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம நல்லா அலசி காய வச்சுருங்க. அப்புறம் முருங்கை இலை அதையும் எடுத்து நல்லா அலசி காய வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டும் நீங்கள் இதை பண்ணலாம், ட்ரை பண்ணாமலேயும் பண்ணலாம். நான் ட்ரை பண்ணாமல் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து, இதுதான் ரொம்ப உடைக்காமல் இருக்க கருப்பு உளுந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கு இந்த பொடியை வந்து நம்ம எப்பவுமே கருப்பு உளுந்து நம்ம நல்லா வறுபட்டுட்டு அதை வந்து மிக்சியில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் வீடியோ எடுக்கலை. நான் ஃபஸ்ட்டே கருப்பு உளுந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, ஒரு இரும்பு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து அதையும் வந்து செவக்கணும். இது நல்லா அந்த கருப்பு உளுந்தும் சரி நல்லா நான் வறுக்கப்படும் போது நல்லா செவந்து தான் நான் அதை வந்து வச்சேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சேன். அதே மாதிரி சிவப்பு மிளகா இருக்கு இல்லையா, அந்த வர மிளகாவையும் போட்டு நல்லா வறுபட்டுட்டு அது உடையிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன் தனியாக. அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா ஃபேனில் காய வச்சுட்டு அதை வந்து நம்ம வறுபடும் போதே அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். அது வரைக்கும் நான் வறுக்கிறேன். இது ப்ரெக்னென்ட் விமனுக்குலாம் ரொம்பவே ஹெல்த்தியான அந்த பொடி. டெய்லி சாதத்துலேயோ இல்லை வந்து நீங்கள் இட்லி தோசை இருக்கும் போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் நான் முருங்கை இலை இருக்கு இல்லையா, முருங்கை இலையை நல்லா அலசி காய வச்சுருந்தேன் இல்லையா, காய வைக்கலை. நான் காய வச்சு பண்ணாலும் சரி, நான் வந்து வறுக்க ரொம்ப நேரம் வறுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதில் ஒரு ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வறுபட்டுரும். இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2-3 சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த ட்ராப்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு நல்லா வதக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போது இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்து மிக்சியில் எல்லாமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. உங்களுக்கு தேவையான பதத்தில் அரைங்க. சில பேர் வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைப்பாங்க. அவங்க சில பேர் வந்து பொடியாக நல்லா நைஸாக அரைப்பாங்க. உங்களுக்கு எந்த தேவை, எனக்கு வந்து லைட்டாக ஒரு கரகரப்பு தன்மையோடு தான் நான் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம ப்ரெக்னென்ட் விமன் இல்லை அனிமிக்காக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை சாப்பிட்டீங்க, டெய்லி ஃபுட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. இது டிஃப்ரெண்ட்டான இந்த பொடியை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until stay tuned, stay connected, stay up to date. உங்கள் தேடல் உங்களுக்காக. Thank you.